ஆசை, இச்சை, விருப்பம் இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. மானிட வாழ்க்கையில் அடங்கியது யாது என்ற வினாவை எவரேனும் எழுப்பினால் அதற்கு தங்கள் விடை யாது? சற்றே சிந்தியுங்கள். ஆழ்மனதிடம் இவ்வினா எழுப்பினால் அது அக்ஷர லட்சணமாய் கூறும் ஆசை என்று. ஆசை யாரை விடும்? அது அனைவர் மனதிலும் வேரை விடும், தம்மிலும் ஊற்றெடுக்கும். 8 திக்கையும் வென்றவர் உண்டு, விண்ணையும் மண்ணையும் ஆண்டவர் உண்டு, ஆனால் ஆசையை வென்றவர் அகிலத்தில் இல்லை. இதுதான் மகாபாரதம் இந்த தொடரினுடைய முதல் வசனம். இந்த வசனத்தோட முடிவு இந்த யாத்திரையில் வாழ்வின் ரகசியத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். சேற்றினிலே முடித்தாலும் செந்தாமரையாகும் கர்மம் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம். வாவ் சார், கூஸ் பம்ப்ஸ் தான் சார். சீரியஸா ரொம்ப 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 நிஜமாவே அந்த அந்த கிருஷ்ணரை கையெடுத்து கும்பிடுறதுக்கு உங்களுடைய வாய்ஸ் ஒரு 80% உதவி இருக்கு அப்படின்னு தைரியமா சொல்லலாம் சார். சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆஸ் அ வாய்ஸ் ஆக்டரா எல்லாருமே விரும்புற ஒரு கேரக்டர் தான். ஏன்னா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேரக்டர் நீங்க இதுதான் இந்த கேரக்டர் அப்படின்னு ஜட்ஜ் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் இது பிளே பண்ணுங்கிறது தெரியும், ஆனா எந்த இடத்துல எந்த மாதிரி மாறுங்கிறது உங்களால ப்ரீ ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா? அந்த சிரிப்பாகட்டும், அந்த கண்ணடிக்கிறாகட்டும், அந்த நடக்கும்போது கொடுக்குற அந்த இதாகட்டும், இதுல எல்லாம் நிறைய இருக்கு. ஆஸ் அ வாய்ஸ் ஆக்டரா என்னை அடுத்த தளத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. ஆக்சுவலா என்னதான் சகுனி மகாபாரதத்துல ஒரு வில்லத்தனமான கேரக்டரா நமக்கு உருவகப்படுத்தி வச்சிருந்தாலும், நாம பண்ண அந்த வேலைனால அந்த கேரக்டரை நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. சகுனிங்கிற அந்த கதாபாத்திரத்தை நிறைய பேர் வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. உண்மையை சொல்ல போனோம்னா அந்த வாய்ஸ் டெஸ்ட் நான் முதல்ல போனது ஆக்சுவலி திருதராஷ்டிரன் நினைக்கிறேன். திருதராஷ்டிரனுக்கு நான் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா எல்லா வாய்ஸ் ஆக்டர்ஸ்க்கும் ஒரு இது இருக்கும்ல, ஒரு பெக்யூலியர் வாய்ஸ்ல. இப்ப மகாபாரதம்னு எடுத்துட்டா ஓகே, அந்த சகுனி கேரக்டர் யார் பேசுறா, கிருஷ்ணர் யார் பேசுறா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ஒண்ணு வரும்ல. யார் பேசுறா? இல்ல சார், வாய்ஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இது வரைக்கும் இருக்கு, நம்ம போய் வாய்ப்பு கேட்கலாமா அப்படின்னு. ஆனா ஏதோ ஒண்ணு தடுத்தது, வேண்டாம் கிளம்பிடு, அது யாருக்கு அமையுதோ அது அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வீட்டுக்கு கொஞ்சம் அடுத்த நாள் நினைக்கிறேன், அவரு போன் பண்றாரு, கோபி கேரக்டர் ஒன்று வாய்ஸ் டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். வாய்ஸ் டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி போனேன். நான் அதை பண்றேன் அப்படிங்கிற அந்த ஈகர்னஸ்ல இருக்கேன். அப்ப சொல்லும்போது அப்ப அவர் நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவர் எனக்கு எடுத்த வாய்ஸ் டெஸ்ட் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை தான் எடுத்தார். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க எடுக்கிறது ரொம்ப சீரியஸா எடுக்கிறீங்க, இந்த டயலாக வச்சோ அல்லது இந்த சீனை வச்சோ இந்த கேரக்டர் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இன் ஃபியூச்சர் அவர் இப்படி எல்லாம் மாறுவார், நீங்க அதை பேஸ் பண்ணிக்கோங்க, அதை என்னால பண்ண முடியும், உங்களுக்கு ஓகேனா ஓகே. இப்படிதான் நம்ம மகேஷ் சார் கிட்ட பேசணும். சகுனியோட ஒரு டயலாக் இன்றைய காலகட்டத்துல பல இடங்கள்ல ரொம்ப பாப்புலரா சொன்னது அன்பு மருமகனே, அன்பு மருமகனே, ஒரு காக்கையின் கூட்டில் குயில் தன் முட்டையை வைக்கும், அம்முட்டையிலிருந்து வரும் குஞ்சை குயில் சாமர்த்தியமாக எடுத்து செல்லும். அக்கூட்டினை கட்டியது காகம், ஆனால் பலன் ஒரு குயிலினையே சேருகிறது. அன்பு மருமகனே. சூப்பர்.